கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. பெட்ரூமில் இருக்க ஒரு பேனல் லைட் போட்டால் பிரேக்கர் ட்ரிப் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பெட்ரூமில் இருக்க பாத்ரூமில் இருக்க லைட் போட்டாலும் பேனல் லைட்டு பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது என்ன ஃபால்ட்டுன்னு வந்து சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த வீட்டில் பாத்ரூமில் போய் முதல்ல பார்த்தேன் அந்த லைட்டை. மேலே ஃபுல்லாக அப்படியே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்க மாதிரி ஈரஓதமாக இருந்தது. அந்த பாத்ரூமில் இருந்த அந்த பேனல் லைட்டை பிரித்து பார்த்துருந்தேன். அந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா சோக்லெலாம் ஃபுல்லாக தண்ணி இறங்கியிருக்கு. பேனல் லைட்லேயும் ஃபுல்லாக வந்து எல்இடி லைட்லேயும் தண்ணி இறங்கியிருக்கு. சோக்கில் தண்ணி இறங்கினால ஷார்ட் ஆகிட்டு இந்த மாதிரி பிரேக்கர் ட்ரிப் ஆகுது. பாத்ரூமில் என்ன ஃபால்ட்டுன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரூமில் வர சொல்லியிருந்தாரு. இதே மாதிரி ஃபால்ட் ஆகுதுன்னு. லைட் ஆன் பண்ணும்போது ட்ரிப் ஆகுதுன்ட்டு. பேனல் லைட்லாம் பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த லைட்டு மேலே பட்டி போட்டுருக்காங்களா எப்பவும் பார்த்து தான் பிரிக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, பேனல் சைட்லாம் வந்து கேப் இருந்ததுன்னா, அந்த கேப் ஃபுல்லாக சைடாக அந்த பேனல் லைட் சுற்றியும் வந்து பட்டி போட்டுருவாங்க. அந்த மாதிரி போட்டு இருந்ததுன்னா, நம்ம அந்த பேனல் லைட் அப்படியே பிடிச்சி வலிக்கும்போது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பெயிண்ட்லாம் உரிச்சின்னு வரும். அதனால் எப்போவுமே பேனல் லைட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கத்தி எடுத்து ஒரு கீறு போட்ட அப்புறம் தான் வந்து லைட்டை எடுக்கணும். அந்த மாதிரி தான் நான் இந்த லைட்டை பிரித்து எடுத்தேன். அது உள்ள பார்த்தீங்கன்னா, ஏசிக்கு போகிற காட்டன் டேப்பு, நார் இதெல்லாம் இருந்தது உள்ள லைட்டு பேனல் லைட்டுக்குள்ளே. அதெல்லாம் அந்த கஸ்டமர்கிட்ட எடுத்து காமிச்சிட்டு தூக்கி போட்டேன். அந்த ஒயரில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல டேமேஜ் ஆகிருந்தது. அந்த ஒயர் ஒட்டுறனால தான் இந்த சுவிட்ச் போடும்போது பிரேக்கர் ட்ரிப் ஆகுது. அந்த ஒயர் எப்படி டேமேஜ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீலிங் உள்ள அணில் வந்திருக்கு. அந்த அணில் வந்து அந்த லைட்டுக்கு மேல் சைடு ஃபுல்லாக கூடு கட்டியிருக்கு. அணில் வந்து ஒயரை கடிச்சனால இந்த ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்ரூம் லைட்டில் எப்படி தண்ணி வருதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஏசி மெக்கானிக் வந்து அவங்க லைன் ஓட்டும்போது அந்த காப்பர் பைப் மேலே ஃபுல்லாக டைட்டாக வந்து டேப் அடிச்சிருப்பாங்க. காட்டன் டேப்பு அந்த ஸ்லீவ்லாம் போட்டிருப்பாங்க. அவங்க போட்ட அந்த ரப்பர் ஸ்லீவோ இல்லை காட்டன் டேப்போ அணில் வந்து அந்த டேப்பெல்லாம் கடிச்சிட்ருக்கு. எப்போவுமே வந்து அந்த காப்பர் பைப் மேலே இதெல்லாம் பக்காவாக அதாவது கரெக்டாக டேப் அடிச்சிருக்கும்போது ஒன்றும் ஆகாது. இதெல்லாம் கட் ஆகிடுச்சு அந்த காப்பர் பைப் தனியாக தெரிஞ்சதுன்னா வெளிலேருந்து காற்று படும்போது தண்ணி லீக் ஆகி சுட்டும். அந்த மாதிரி தான் இந்த வழியாக நடந்திருக்கு. இந்த வீட்டுக்கு மாட்டின ஏசி பைப் வழியாக வந்து ஏசிக்கு போட்ட ஹோல்ஸ் வழியாக அணில் வீட்டுக்குள்ளே வந்து அந்த ரூமுள்ள வந்திருக்கு. அது வந்து பெட்ரூம்லேயும் அந்த மாதிரி கூடு கட்டியிருக்கு. பாத்ரூமில் இருக்க லைட்டில் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஏசிக்கு இருக்க அந்த காட்டன் எல்லாம் கடிச்சிட்ருக்கு. அதனால் உள்ளே வந்து பாத்ரூமில் ஃபுல்லாக சீலிங் ஃபுல்லாக அப்படியே லீக்கேஜ் ஆகிடுச்சு ஏசி தண்ணி. உங்கள் வீட்லேயும் இது ஏசி மாட்டும்போது கைக்கு எட்டின தூரம் வந்து ஏசி பைப் இருந்ததுன்னா ஏறி பேக் பண்ணுருவாங்க. 2வது மாடி 3வது மாடி ஹைட்டில் இருக்கும்போது இறங்க முடியாதுன்ற காரணத்தினால பூசாமல் விட்றாங்க நிறைய பேர் வீட்டில். இந்த மாதிரி ஏசிக்கு வர ஹோல்ஸ் வந்து பூசாமல் விட்டிங்கன்னா இந்த மாதிரி அணிலாம் உள்ளே வந்து எலக்ட்ரிக் ஒயரு இந்த ஏசி சுற்றி இருக்க டேப்பு இதெல்லாம் கடிக்கலாம். உங்கள் வீட்டில் ஏசி மாட்டியிருந்ததுன்னா அதுக்கு பில்டிங் அவுட் சைடில் வர பைப் வர இடத்தெல்லாம் பூசிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்கள் வீட்லேயும் நடக்கலாம். இந்த மாதிரி எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.